ஆஸ்ட்ரோவேட் தமிழ் சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாழ்க்கைன்னா 1000 இருக்கும். கவிஞர் ஒரு பாட்டில் சொல்வார், வாசல் என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றாலும் ஓடுவதில்லை. இது திரைப்பாடல் மட்டுமல்ல, நம்மளோட வாழ்க்கை தான். நமக்கு மட்டும்தான் துன்பமாக இருக்கா? இல்லைங்க. நமக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் 1000 பிரச்சனையோடு அத்தனை பேர் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் சிலர் அந்த துன்பத்திலும் துயரத்திலும் நாம் புன்னகை போக்கின்றோம். அந்த துன்பத்திலும் துயரத்திலும் நாம் வாழ்ந்துதானே ஆக வேண்டும். அதைத்தான் நம்முடைய முன்னோர்களும் ரிஷிகளும் மகான்களும் நவ கிரகங்களாக நமக்கு நகர்த்தி தந்திருக்கின்றனர். நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, கவலையும் கண்ணீரும் வரும்போது யார்கிட்ட முறையிடுங்க சொல்லுவாங்க. எங்கள் கிராமத்தில் தாயோடு துணை போச்சு, தந்தையோடு துணை போச்சு, மனைவியோடு மானம் போச்சு, குருவோடு எல்லாம் போச்சுப்பாங்க. ஆனால் அத்தனையும் போனாலும் நவ கிரகங்கள் நமக்கு நல்வழி காட்டும். அந்த வகையில் நம்பிக்கை தாங்க ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும். நல்ல தசாபுக்தி, குருவருள், குலதெய்வ வழிபாடு, இத்தனையும் மொத்தமாக ஒரு மனிதனுக்கு அமையுமானால் மற்றதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் இந்த பாழாய் போகணும் மனம் ஆசைப்படுதில்லை. ஆசைப்படுறது தப்புல, அதீதமாக ஆசைப்படுதில்லை. அதன் காரணமாகத்தான் நம்ம துன்பத்தை அனுபவிக்கின்றோம். அதிலிருந்து எவ்வாறு தப்பித்து கொள்வது? என்னை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. ராகுவை பொறுத்த வரைக்கும் யோககாரகன் என்று சொல்வார்கள். அற்புதமான யோகங்களை தரக்கூடியவர். கொடுத்து கெடுப்பான் என்பார்கள். இல்லைங்க, கொடுப்பான். கெடுப்பது எதுவும் சனிதான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராகு தரக்கூடிய அற்புதமான யோகங்களை, நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, அது மட்டும் கிடையாதுங்க, நல்ல பேர், நல்ல புகழ், நல்ல வண்டி வாகனம், அத்தனையும் கொடுக்கின்ற அந்த ராகுவை சனி பகவான் கர்மாவின் காரணமாக தடுத்து விடுவார். மனைவியை கொடுப்பார் ராகு, அதில் பிரச்சனையை கொடுத்து பிரிவை வச்சுருவார். அந்த மனைவினாலே நமக்கு அவமானங்களை தந்து விடுவார். அந்த மனைவினாலே நமக்கு துயரங்களை தந்து விடுவார். நல்ல பிள்ளைகளை கொடுப்பார். அந்த பிள்ளைகள்னால நம்ம பேர் கெடுக்கின்ற ஒரு நிலையில் அதை பற்றி கவலை. ராமனுக்கு தெரியும். ராமனின் காரணமாக தசரதன் எப்படி போனார். நல்லா கதை தான், புராணம் தான். ஆனால் நம்ம அனுபவமாக எடுத்துக்கணும். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு நெருப்பு இருக்குங்க. அந்த நெருப்பை பார்த்துட்டு ஒருத்தர் கை வைக்க போகிறார், சுடுன்னு சொல்கிறார். உடனே ஏங்குறார். அதெல்லாம் இல்லைங்க, நான் சுட்டு தான், சுட்டா நெருப்பில் கை வச்சா சுடும் அப்படிங்கிறேன். இல்லை இல்லைங்க, நான் சுட்டு தான் பார்ப்பேன். ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நிறைய பேர் அனுபவத்தை பாடமாக கொண்டுள்ளார். சிலர் அனுபவித்து பாடத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது சோழி பிரசனம் சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா 17/1/2023 சனி பகவான் பெயர்ச்சி ஆகிவிட்டாலும் கூட முழுமையான சனி பகவானுடைய பெயர்ச்சியுடைய பலனை நம்மால் அடைய முடியல. அதே நேரத்தில் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி டிசம்பர் மாதம், இந்த வருடத்தினுடைய இறுதி மாதம், புதன்கிழமை மாலை 5:20க்கு பெயர்ச்சி அடைந்தார். நமக்கெல்லாம் தெரியும், திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுடைய அற்புதமான ஆலயம். நலன் கதை நமக்கு தெரியும். அந்த நலனுக்கு நற்கதி கொடுத்த இடம் தான் திருநள்ளாறு. அங்கே பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் சனி பயிற்சி கொண்டாடப்படுகிறது. அதே வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு அருகே உள்ள பாத சனீஸ்வரனுடைய ஆலயம், சோளிங்கருக்கும் திருத்தணிக்கு இடையில பார்த்தீங்கன்னா அகூர் பஸ் ஸ்டாப், அங்கேருந்து இடது கை தூக்கம் போனீங்கன்னா பாத சனீஸ்வரனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் அற்புதமாக சனி பயிற்சி விழா வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கொண்டாடப்படுது. மற்ற சனி ஆலயத்தில் இல்லாத ஒரு சிறப்பு, இந்த சனி பகவானை நாமே தொட்டு வழிபாடு பண்ணலாம். உச்சி முதல் பாதம் வரை நல்லெண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம், பாதம் பணியலாம். தில தீபம் என்று சொல்லக்கூடிய எல்லா தீபங்களையும் எல்லா இடத்துலையும் ஏற்றிட முடியாது. வீட்டிலெல்லாம் சில தீபத்தை ஏற்ற முடியாது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவகிரகத்தின் நாயகன் சனிக்கு முன்னால் ஏற்றக்கூடிய தீபம் தில தீபம். சனி பகவானினுடைய பாதிப்பு நம்மை காப்பாற்றும். அது இந்த ஆலயத்தில் செய்யப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2.5 வருட காலம் சனியினுடைய பாதிப்பு, சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் எவ்வாறு இருக்கின்றார், இந்த 2.5 வருட காலம் சனி பகவானுடைய பாதிப்பு அல்லது பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கன்னியில் உத்திரம் 2, 3, 4, அஸ்தம், சித்திரை 1, 2. என்னை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்வேன். காரணம், இதுவரை பட்ட துயரங்களும் வேதனைகளும் மாறுகிற ஒரு காலகட்டம். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல ஒரு திருமண யோகம் கிட்டும். காதலித்த திருமணம் பண்ணியவர்களுக்கு அது கல்யாணத்தில் முடியும். வாங்கிய கடனை அடைப்பதற்கு அந்த வழிவகைகள் பிறக்கும். அதாவது என்னை பொறுத்தவரை இதுவரைக்கும் பொருளாதாரத்தில் மிக நலிந்த நிலையில், பிறரிடம் கையேந்தின் நிலையில் இருந்தவருடைய வாழ்க்கையெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பொருளாதாரத்தை மட்டுமல்ல, அரசியலில், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு வகையை சனி பகவான் இதுவரை கர்மாவின் கர்த்தாவாகி அவங்களுக்கு வர வேண்டிய நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் தடுத்து வந்த சனி பகவான் இனி அள்ளி கொடுக்க போகின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில்
சனி கொடுப்பதை எவனும் தடுக்க முடியாது. சனி தடுத்து விட்டால் எவனும் கொடுக்க முடியாது. அந்த வகையில் ராகு தந்த யோக பலன் முழுமையும் உங்களுக்கு உங்கள் பக்கம் நகர்த்துகின்ற ஒரு தன்மையை தான் தரப்போகின்றார். அவர் எவ்வாறு தரப்போகின்றார்? காரணம் என்னென்னா, கன்னியை பொறுத்தவன் 6ஆம் வீட்டில் அமர்வதனால ஒரு யோகத்தை தரப்போகின்றார். அந்த யோகமும் விபரீத ராஜயோகம். பார்த்திங்களா, அரசியலில், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையிலெல்லாம் இந்த விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விபரீத ராஜயோகம் சிலருக்கு கிட்டும், எல்லாருக்கும் கிட்டுமானால் தெரியாது. அதுக்கு நல்ல தசாபுக்தி, குருவருள், திரையருள், குலதெய்வ வழிபாடு அத்தனையும் இருக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு யோக பலனை சனீஸ்வர பகவான் இந்த வருடம் 2.5 வருட காலம், அதாவது நம்முடைய வாழ்வின் பின்பகுதி, நம்முடைய வாழ்வின் இறுதி பகுதி, அப்படி இந்த நடுப்பகுதி, நான் என்ன சொல்கிறேங்க, நாளைக்கு வர்ற உணவை விட இப்போ கையில் இருக்கிற பழைய சோறு செலவு. அந்த வகையில் பார்க்கும்பொழுது வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலைந்த கலவை தான் என்னை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி. ஒரு அற்புதமான ஒரு மாற்றம். திருமண தடை நீங்கும், அந்த திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் தீங்கும், பிள்ளைகள் உங்களை பேச்சை கேட்டு நடப்பாங்க. இதுவரைக்கும் அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, தலைமறைவு ஒரு வாழ்வு வாழ்ந்தாலும் கூட, உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையவிட்டாலும் கூட, எடுத்த காரியத்தில் தடை வந்தாலும் கூட, அதாவது இனம் புரியாத பிரச்சனை, ஒரு பிரச்சனைக்கு நாம் காரணமாக இருப்போம், ஆனாலும் அந்த பிரச்சனை நமக்கு சம்மந்தம் இல்லை, ஆனாலும் அந்த பிரச்சனை நமக்கு வருது. அந்த வகையில் கடுமையான போராட்டங்களை தந்து ஏண்டா இந்த பூமியில் வாழ்கின்றோம், உடம்புல உயிர் மட்டும்தாங்க தங்கி இருக்குது என்றெல்லாம் கலங்கி போகின்ற ஒரு நிலையில் அற்புதமான ஒரு மாற்றம். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்வுல சில பிரச்சனைகள் எப்படி வருதுன்னே தெரியாது. அந்த பிரச்சனைக்கு காரணம் இதுதான். நல்ல உயர்ந்து போவாங்க அரசியல், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில். அதில் கடுமையான பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நல்ல வாழ்வு, ஒரு சிறப்பான வாழ்வு, நல்ல யோக பலங்களை ராகு தருவதை அப்படியே உங்களுக்கு நகர்த்தி தரப்போகிறார். இந்த 2023 இந்த சனி பயிற்சி, வாக்கிய பஞ்சாங்க அப்புறம் நடைபெற்ற சனி பயிற்சி 12 ராசி 27 நட்சத்திரத்தில் கன்னி ராசிக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு, அருமையான சந்தர்ப்பம். ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி, அதே நேரம் கவனமாக இருக்கு. மனசையும் சரி, உடம்பும் சரி, தவறான பாதையை நோக்கி நகராமலும், அதீத ஆசைக்கு உட்பட்டு அதீதமான துன்பங்களை, துவைகளை நீங்களே வலுக்கட்டாயமல் வாங்கி கொள்ளார்கள். சனியில் பல சனி பகவான் சொல்லுவாங்க, அதை நாக்கில் சனின்னு சொல்லுவாங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நாக்கில் சனி. இந்த 2.5 வருட காலம் பேசும்போது கவனமாக பேசுங்க, அக்கம் பக்கம் பார்த்து பேசுங்க, பிறருடைய விமர்சனத்துக்கு நீங்கள் ஆளாகாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது சிறப்பு. அவ்வாறு இருப்பீர்களானால் அற்புதமான ஒரு மாற்றம். பழிபாவங்களுக்கு அஞ்சு, இதுவரை பழிபாவங்கள் எப்படி வந்தது, ஏன் வந்தது, எதனால் வந்தது என்று தெரியாமல் கலங்கியவங்க வாழ்க்கைக்கு பழிபாவங்களிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று ஒரு நல்ல யோக பலனை பெறக்கூடியவர்கள். இதுவரை நீண்ட நாள் எடுத்து வந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து பார்த்திங்கன்னா, அரசு துறை மட்டுமல்ல, ஆன்மீகத்துறையில் நல்ல மாற்றம். செவ்வாயும் சிறப்பாக இருப்பதனால அரசு துறையில் நல்ல ஆதாயங்கள் பெற்று, உதாரணமாக சொல்ல போனால் அரசு சம்பந்தமான ஒரு தொழிலில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், யோகம் கிடைத்தால் மட்டும் போகாது, அந்த யோகத்தை அனுபவிப்பதற்காக மனசு உடம்பு வேணும். நீங்கள் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு. இந்த காலகட்டம் என்னை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. அது எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரிங்க. இந்த வருடம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2.5 வருடம், ஒவ்வொரு வருடமும் இப்போ திருநெல்வேலி, மதுரை அந்த பக்கம்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த பங்குனி உத்திரம் அந்த நாளகட்டத்தில் செய்வாங்க. சிலர் சித்திரைக்கு போவாங்க. அந்த குலதெய்வத்துக்கு உகந்த நாளில் சென்று அந்த ஆலயத்தில் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், அந்த ஆலயம் சென்று மனமுருக வழிபாடு செய்வீர்களானால் உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வுக்கு. குழந்தை இல்லையா, ஒரு நல்ல குழந்தை. திருமணமாக இல்லையா, அந்த திருமணத்தில் பிரச்சனையாக அந்த பிரச்சனை தீரும். நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த 2023 வாக்கிய பிரிஞ்ச பிரகாரம் நடைபெறுகின்ற சனி பயிற்சி. அதோடு கூடிய என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் நமக்கு கிடைக்குதுன்னா அதை பத்திரமா வச்சு காப்பாற்றணும். நல்ல திருமணம் வருதுன்னா அந்த மனைவியோடு நம்ம எதை இழந்தாலும் அந்த மனைவியை விட்டு கொடுக்காமல் அனுசரித்து, ஏன்னா இந்து தர்மத்தில் பொறுத்த வரைக்கும் அக்னி சாட்சியாக திருமணம் பண்ணிட்டா விவாகரத்துலாம் கிடையாதுங்க. இந்த ஜென்ம பூரா அவள் தான் மனைவி, அவள் தான் கணவன். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த நிலையில் பார்க்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது, நான் சொன்னேன் இல்லையா, பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அவருக்கு நல்லெண்ணெயால் அபிஷேகம் பண்ணி தில தீபம் என்று சொல்லக்கூடிய 5 தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வீர்களானால் கன்னிராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே சொல்வேன்.